வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, குழம்பு மசாலாத்தூள், கறிவேப்பிலை, உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிடலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கழுவி சேர்த்துக்குங்க. தோலோடு சேர்த்தாலும் சரி, தோலை நீக்கிட்டு சேர்த்தாலும் சரி. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு முதல்ல கம்மியாகவே சேர்க்கலாம். பத்தலைனா அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. 80% நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு மசாலாத்தூளை சேர்த்துடலாம். மசாலாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாத்தூளும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை குறைவான தீயில வச்சு வதக்கி விடுங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க இப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு ஈஸியாக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.